உப்பையும் சாப்பிடுறவங்களா நீங்க? உப்பு சாப்பிட்டா கோவம் வருமா? பாத்துருவோமா? ஆமாங்க, இந்த உப்பு நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா கோபமும் அதிகமா வருமா. இந்த உப்பு தினசரி நம்ம 2000 மில்லிகிராம் பெர் டே, அதுக்கும் கீழே தான் நம்ம எடுக்கணுமா. அதாவது 5 கிராம் பெர் டே, அதுக்கு கீழே தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அதுக்கு அதிகமா தான் எடுக்கிறோம். சரி, உப்பு அதிகமா எடுக்கிறோம், இதனால என்னங்க வரப்போகுது? கோபம் தானே வரும் அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க. இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? நம்பர் 1, ஹைப்பர் டென்ஷன். பிளட் பிரஷர் அதிகமா எலிவேட் ஆகுங்க. நீங்க உப்பு அதிகமா எடுக்கும்போது உங்களோட பிளட் பிரஷர் உங்க கண்ட்ரோல்லயே இருக்காது. நம்பர் 2, மசில் ட்விச்சிங். தசை தானாவே இழுக்குமா. நீங்க சாதாரணமா தான் வேலை செய்வீங்க, ஆனா தானா மசில் இழுக்கும். சோ அந்த மாதிரியான கண்டிஷன் தான் மசில் ட்விச்சிங் அப்படின்னு சொல்றோம். நம்பர் 3, உங்களுடைய பாதம், உங்களுடைய கைகள், இதுலலாம் வீக்கம் ஏற்படும், ஸ்வெல்லிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, எக்ஸஸ் thirst. அதிகமா தாகம் எடுக்குமாங்க. ரொம்ப உப்பு சாப்பிடாதீங்க. நம்பர் 5, ஹெட்ஏக். ரொம்ப தலைவலிக்குமா உப்பு சாப்பிட்டா. சோ இதெல்லாமே இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ். ஓகேவா? இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, ஹார்ட் டிசீஸ். உங்களுடைய இதயத்துக்கே பிரச்சனை வரும் நீங்க அதிகமா உப்பு எடுத்தீங்கன்னா. நம்பர் 2, ஹைப்பர் டென்ஷன். பிளட் பிரஷர் எலிவேட் ஆகும்னு நான் ஆல்ரெடி சைடு எஃபெக்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஆமாங்க, போய் ஹைப்பர் டென்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும் இந்த அதிகமா நீங்க உப்பு எடுத்தீங்கன்னா. நம்பர் 3, கிட்னி டிசீசஸ். கிட்னி செயல்பாட்டையே இழக்க செய்யறதுக்கு இந்த உப்புக்கு தன்மை இருக்குதான். நம்பர் 4, கிட்னி ஸ்டோன்ஸ். இந்த டிசீஸையும் கொண்டு வருமா. நம்பர் 5, ஸ்ட்ரோக்ல கொண்டு போய் விட்டுருமாங்க. கை கால் தானே இழுத்துக்குமா, இல்லைன்னா பேரலைஸ் ஆக்கி விட்டுருமா. அதனால உப்பு எடுக்கும்போது ஜாக்கிரதையா எடுங்க. சரி, அப்படி என்னதான் சாப்பிடுறோம் உப்பு ஏறாதுன்னு பார்த்தா, நம்ம தினசரி வாழ்க்கையில நம்மளே தெரியாம நம்ம அதிகமான சால்ட்டி ஃபுட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். சோ அது என்னென்ன ஃபுட்ஸ்னு பாத்துருவோமா? நம்பர் 1, கேன்டு ஜூஸ் ஆர் கேன்டு சூப்ஸ். சோ இப்ப ரெடிமேடாவே எல்லா இடத்துலயும் வருது. இந்த கேன்டு சூப்ஸ்லாம் ஜஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அப்படியே நீங்க குடிச்சிட்டா உங்களுக்கு சூப் குடிச்ச மாதிரி இருக்கும். பட் அதுல கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதிகமான சால்ட் ஆட் பண்ணிருக்காங்க. நம்பர் 2, ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கருவாடுங்க. ஓவர் சால்டட் ட்ரைடு ஃபிஷஸ். சோ இதெல்லாம் நீங்க அதிகமா எடுத்தீங்க அப்படின்னா உப்பு எகிரிட்டு போயிடும். நம்பர் 3 என்ன அப்படின்னா, சோயா சாஸ். அதிகமான சோயா சாஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த சால்ட் கண்டென்ட் நம்ம பாடியில எகிருமா. நம்பர் 4, ஸ்நாக்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் சிப்ஸ். இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் பேக்கெட்ல இப்ப வருது இல்லையா, பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த காத்து அடைச்சு வச்சு தருவாங்க இந்த பேக்கெட்ல எல்லாம். சோ அந்த மாதிரியான சிப்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. சோ அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் ரஞ்ச மாதிரி இதுவும் அப்படிதான். உப்பு நமக்கு தேவை, தினசரி ரிக்யர்மெண்ட்டுக்கு உப்பு தேவை. உப்பு சத்து இருந்தாதான் நம்மளோட செல்ஸ் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளோட செல்ஸ் பூஸ்டர் ஒர்க் ஆகிறதுக்கு உப்பு சத்து தேவை. பட் அந்த உப்பு நீங்க அளவுக்கு மிஞ்சி எடுக்கும்போது ஹைப்பர் டென்ஷன்ற ஒரு கொடூர நோயில கொண்டு விட்டுரும். சோ ரொம்ப கவனமா இருங்க. இந்த மாதிரியான டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்மளோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.